ஹாய் ஆல், வெல்கம் டு டியூட்டர்ஃப்ளிக்ஸ். நம்ம இன்றைக்கி பிஜிடிஆர்பி ரியல் அனாலிசிஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரியல் அனாலிசிஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கார்டினல் நம்பர்ஸ் ஆர் கார்டினாலிட்டி. கார்டினல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம இப்போது எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை சொல்கிறது தான் கார்டினாலிட்டி. இப்போ ஒரு எஸ்ஸுங்கிற நமக்கு ஒரு செட் இருக்குது, அதில் n எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் என்னன்னு கேட்டால் n தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு செட்டில் 1 2 3 4ன்னு நம்பர்ஸ் இருக்குது, அதை நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் மொத்தமாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் 4. அதை எப்படி டினோட் பண்ணோம்னா மாட் எஸ்ன்னு போடுவோம். கார்டினாலிட்டி ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 4, ஏன்னா மொத்தமாக 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ கார்டினல் நம்பர்ஸ் ஆர் கார்டினாலிட்டினா என்ன அப்படின்னா அந்த செட்டில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட் தான் கார்டினாலிட்டி. இப்போ சப்போஸ் ஒரு செட் நல் செட்டாக இருக்குது அப்படின்னா அதோட கார்டினாலிட்டி 0ன்னு தான் நம்ம சொல்லணும். வரையறுக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம 0ன்னு தான் மென்ஷன் பண்ணணும் கார்டினாலிட்டிக்கு. அடுத்தது ஈக்குவலன்ட் செட். ஈக்குவலன்ட் செட்னா என்ன அப்படின்னா, இப்போ ஏன்னு ஒரு செட் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் A = 1 2 3. அதே மாதிரி பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம் 2 3 4. இப்போது இதோட கார்டினாலிட்டியும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ட் செட்னா என்ன? ஏல இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரெண்டு செட்லேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். அதை நம்ம இந்த சிம்பிள் வச்சு தான் டினோட் பண்ணுவோம். இப்போது இந்த ரெண்டும் ஃபைனைட் நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏல இருக்கிற எலமெண்ட்டும் பியில் இருக்கிற எலமெண்ட்டும் சேமாக இருந்தால் தான் ஈக்குவலன்ட் செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஏலையும் ஃபைனைட் நம்பர் தான் இருக்குது, அது எவ்வளோன்னு நம்மளால் சொல்ல முடியுது. அதே மாதிரி பிலையும் ஃபைனைட் நம்பர் இருக்குது, அதையும் நம்மளால் எவ்வளோன்னு சொல்ல முடியுது அப்படின்னா அதை ஃபைனைட் கார்டினல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ரெண்டுலேயும் ஃபைனைட் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா ஃபைனைட் கார்டினல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இப்போ ஏல இருக்கிற செட் நம்பர்ஸும் பியில் இருக்கிற நம்பர்ஸும் இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது, அது எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியல அப்படின்னா அதை டிரான்ஸ்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்? டிரான்ஸ்ஃபைனைட் கார்டினல் நம்பர் எப்பயுமே ஃபைனைட் கார்டினல் நம்பரை விட பெருசாக தான் இருக்கும். ஏன்னா இதில் பர்டிகுலராக எவ்வளோ இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியும், ஆனால் இதில் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ எப்பவுமே டிரான்ஸ்ஃபைனைட் கார்டினல் நம்பர் தான் ஃபைனைட் கார்டினல் நம்பரை விட பெருசாக இருக்கும். இது நமக்கு எப்பயும் தெரிஞ்சது தான். மாடுலஸ் ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் A ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் B மைனஸ் மாடுலஸ் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இங்கே நம்ம மாடுலஸ்ன்னு படிக்கிறதுக்கு பதிலாக கார்டினாலிட்டின்னு படிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ A இன்டர்செக்ஷன் B பை அது 0வாக இருக்குது, நல் செட்டாக இருக்குது அப்படின்னா கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் A ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் B. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A ஈக்குவல் டு 1 2 3ன்னு எடுத்துக்கலாம். B ஈக்குவல் டு 5 6ன்னு எடுத்துக்கலாம். இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் A ஈக்குவல் டு 3, கார்டினாலிட்டி ஆஃப் B ஈக்குவல் டு 2. இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் A என்ன 3 ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் B என்ன 2 மைனஸ் A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B இதுக்கு பார்த்தா காமனான நம்பர்ஸ் எதுவுமே இல்லை, ஸோ 0. இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு 5. கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு 5. இப்போ நம்ம A யூனியன் B என்னன்னு எழுதலாமா? A யூனியன் B ஈக்குவல் டு இந்த செட்டெல்லாம் அப்படியே யூனியன் சேர்த்து எழுதுவோமா? 1 2 3 4 5 6. இதில் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 5. இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் A யூனியன் B ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் A ப்ளஸ் கார்டினாலிட்டி ஆஃப் B மைனஸ் கார்டினாலிட்டி ஆஃப் A இன்டர்செக்ஷன் B. இது நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நெக்ஸ்ட்டு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். A கிராஸ் B, ஏன்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க, பின்னு ஒரு செட் கொடுத்துட்டாங்க. A கிராஸ் B நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா ஆர்டர்ட் பேரில் எழுதணும். ஆர்டர்ட் பேர் எப்படி எழுதுவோம்? A, 1 A, 2 B, 1 B, 2
C,1 C,2. இது என்ன, எதுக்காக நம்ம ஆர்டர் பேர் எழுதுறோம்? ஆர்டர் பேருக்கும் நம்ம நார்மலா எழுதுறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நார்மலா வந்துட்டு நம்ம இப்போ ஒரு அடிஷன் மல்டிபிளிகேஷன்ல எல்லாம் வந்துட்டு 1,0ன்னு எழுதினாலும் 0,1ன்னு எழுதினாலும் நமக்கு சேம் மீனிங் தான், அது நமக்கு தெரியும். ஆனா வந்து இப்படி கிராஸ் ஆர்டர் பேர்ல எழுதும்போது 1,0னா அது 1,0 தான். ஆனா வந்து நம்ம 0,1ன்னு எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நமக்கு ஒரு கிராஃப் ஷீட் இருக்கு அப்படின்னா 0,1ங்கிற பிளேஸையும் 1,0ங்கிற பிளேஸையும் நம்ம வந்து ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதுதான் ஆர்டர் பேரோட மீனிங் வந்துட்டு அதுதான். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு ரிமார்க் கிடைக்கும் அப்படின்னா, கார்டினாலிட்டி ஆஃப் A cross B ஈக்குவல் டு கார்டினாலிட்டி ஆஃப் A cross கார்டினாலிட்டி ஆஃப் B. இப்போ கார்டினாலிட்டி ஆஃப் A cross B வந்துட்டு நமக்கு ஆர்டர் பேர்ல எவ்வளோ கிடைக்குது? 1 2 3 4 5 6 கிடைச்சிருக்கு. கார்டினாலிட்டி ஆஃப் A என்ன? 3. கார்டினாலிட்டி ஆஃப் B வந்துட்டு 2. அப்போ 3 into 2 equal to 6. ஸோ நமக்கு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க்கு, நோட் பண்ணிக்கோங்க. Cardinality of A cross B equal to cardinality of A cross cardinality of B. Cross தான் நம்ம வந்துட்டு சொல்லணும். நெக்ஸ்ட், கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் செட். இதுதான் நிறைய பேர்த்துக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. கவுண்டபிள் ஆர் என்யூமரபிள் ஆர் டின்யூமரபிள், இதுக்கு வந்து 3 நேம் இருக்கு. கவுண்டபிள் செட்ல வந்து நமக்கு வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஃபைனைட், இன்னொன்று வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஃபைனைட்னா நமக்கு என்னன்னு தெரியும், செட்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், எவ்வளோ இருக்குதுன்னு நம்மளால சொல்ல முடியும். கவுண்டபிளி இன்ஃபைனைட், இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு இன்ஃபைனைட் ஃபைனைட் இந்த 2 தான் நமக்கு தெரியும். ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியும், இன்ஃபைனைட்னா கவுண்ட் பண்ண முடியாது, இதுதான் நமக்கு தெரியும். கவுண்டபிளி இன்ஃபைனைட் அந்த டேர்மோட மீனிங் என்ன அப்படின்னா, அதை நம்மளால கவுண்ட் பண்ண முடியும், ஆனா எவ்வளோ இருக்குன்னு நம்மளால கன்க்ளூட் பண்ண முடியாது. அதுதான் கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இதை வந்து 1 2 3ன்னு நம்மளால சொல்லிட்டே போக முடியும். அடுத்தடுத்த நம்பர் என்ன அப்படின்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நேச்சுரல் நம்பர்ஸ்ல 3க்கு அப்புறம் 4 தான் வரும், 4க்கு அப்புறம் 5 தான் வரும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ வந்து அதை கவுண்ட் பண்ண முடியுது, ஆனால் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. அது வந்து இன்ஃபைனைட் டேர்ம்ஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் கவுண்டபிளி இன்ஃபைனைட். அதே மாதிரி இப்போ ஹோல் நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 0க்கு அப்புறம் 1 தான் வரும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், 1க்கு அப்புறம் 2 தான் வரும்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனால் அதோட லாஸ்ட் நம்பர் என்ன, எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அடுத்தடுத்த நம்பரை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும், ஆனால் வந்து எவ்வளோ இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இசட் இன்டீஜர்ஸும் அதே மாதிரி தான், அடுத்தடுத்த நம்பர் சொல்ல முடியும், ஆனால் நம்மளால எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ இசட் வந்துட்டு நமக்கு கவுண்டபிளி இன்ஃபைனைட். கியூ வந்துட்டு என்ன, ரேஷ்னல் நம்பர்ஸு. ரேஷ்னல் நம்பர்ஸ் கவுண்டபிளான்னு கேட்டால் ஆமாம் கவுண்டபிள், ஏன்னா அடுத்தடுத்த நம்பர் நம்மளால சொல்ல முடியும். ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் என்ன, டெசிமல் பிளேஸ் வந்துட்டு நம்மளால சொல்ல முடியும். இப்போ 0.33 0.121212. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னு நம்மளால கேட்டால் ஈஸியாக சொல்ல முடியும், 3 தான் வரும்னு. இதுக்கு அடுத்த டேர்ம் என்ன வரும்னு கேட்டால் 1 2 தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரேஷ்னல் நம்பர்ஸ்னால் இதுதான். டெசிமல்ஸை வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, அடுத்தடுத்து என்னன்னு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஆனால் வந்து எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கவுண்டபிளி இன்ஃபைனைட். ஸோ இதுலேருந்து நம்ம என்னென்ன சொல்லலாம், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இது எல்லாமே கவுண்டபிளி இன்ஃபைனைட். கவுண்ட் பண்ண முடியும், ஆனால் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் கவுண்டபிளி இன்ஃபைனைட். இதுலேருந்து நிறையா தடவை 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதான், கவுண்டபிள்னா 2 இருக்குது, ஃபைனைட் இருக்குது, கவுண்டபிளி இன்ஃபைனைட் இருக்குது. ஃபைனைட்னா நம்மளால் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணி சொல்ல முடியும். கவுண்டபிளி இன்ஃபைனைட் அப்படின்னா நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அதாவது அடுத்தடுத்த டேர்ம்ஸை நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஆனால் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. அடுத்தது அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிள் ஆர் நான் என்யூமரபிள் ஆர் நான் டின்யூமரபிள். இதில் வந்து நமக்கு என்னென்ன வரும், கவுண்ட் பண்ண முடியாது,
இப்போ ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து கவுண்டபிளி இன்ஃபைனைட்னு சொல்லிட்டோம், ஏன்னா கவுண்ட் பண்ண முடியுது. இர்ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0,1 2 5 7 இப்படி இருக்குன்னு வைங்களேன். இதுக்கு அடுத்த நம்பரை நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. அடுத்தது இந்த நம்பர் தான் வரும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அதை தான் நம்ம இர்ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ் எதில் வரும்? அன்கவுண்டபிளில் வரும். ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸில் அடுத்தடுத்த டேர்ம் நம்மளால சொல்ல முடியும், இர்ரேஷனல் நம்பர்ஸில் நம்மளால அடுத்தடுத்த டேர்ம்ஸை சொல்ல முடியாது. அதனால தான் வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் வந்து நம்ம அன்கவுண்டபிள்னு சொல்கிறோம். அடுத்தது ஆர் லைன், அதாவது ரியல் நம்பர்ஸ். இப்போ ரியல் நம்பர்ஸில் நான் ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், க்ளோஸ் இன்டர்வல் 0,1ன்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இதில் இருக்கிற நம்பர்ஸ் நம்மளால் வந்து சொல்ல முடியும். இப்போ வந்து நான் 0,1ன்னு சொன்னால் நீங்கள் 0,01ன்னு சொல்லலாம். இன்னொருத்தவங்க வந்து 0,001ன்னு சொல்லலாம். அப்போ 0க்கு அடுத்தது இந்த நம்பர் தான் வரும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா? முடியாது. நான் ஒன்று சொன்னால் அடுத்தது உங்களால் ஒன்று சொல்ல முடியும். ஸோ ரியல் பிளேனில் எந்த இன்டர்வல் எடுத்தாலும் அது அன்கவுண்டபிள் தான். ஸோ ரியல் நம்பர்ஸ் வந்துட்டு நமக்கு அன்கவுண்டபிளில் தான் வரும். அடுத்தது Q காம்ப்ளிமெண்ட். Qனா என்ன? ரேஷனல் நம்பர்ஸ். Q காம்ப்ளிமெண்ட்னா என்ன? இரேஷனல் நம்பர்ஸ் தான் வரும். இரேஷனல் நம்பர்ஸ் அன்கவுண்டபிள். இரேஷனல்னும் கொடுப்பாங்க, Q காம்ப்ளிமெண்ட்டும் கொடுப்பாங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். Q யூனியன் Q காம்ப்ளிமெண்ட். Qங்கிறது ரேஷனல் நம்பர்ஸ் தான், அது கூட இரேஷனல் நம்பர்ஸ் சேரும்போது அந்த பிளேன் நமக்கு இரேஷனல் நம்பர்ஸோட சேர்ந்து தானே வருது. அப்போ இரேஷனல் நம்பர்ஸ் இருக்கிறது நமக்கு வந்துட்டு கவுண்டபிளில் வராது. அந்த இடத்துல தான் நமக்கு ப்ராப்ளம் வரும். ரேஷனல் நம்பர்ஸை நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும், அது கூட இரேஷனல் நம்பர்ஸ் சேரும்போது நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ அன்கவுண்டபிள். இப்போ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கான்டர் செட். கான்டர் செட்னா ஒன்றும் இல்லை, ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1ன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிட்டா அதை வந்துட்டு நம்ம துண்டு துண்டாக பிரிக்கிறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 0 1ங்கிறத 0 1/3 2/3 அடுத்தது வந்து 3/3ன்னு போட்டால் நமக்கு கேன்சல் ஆகி 1 கிடச்சிருமா? இப்படி இதை வந்து 3 இன்டர்வலாக நம்ம பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரு பார்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை 2 க்ளோஸ்ட் இன்டர்வலாக நம்ம எடுத்துக்கிறோம். 0,1/3ன்னு ஒரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம், 2/3,1ன்னு இன்னொரு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். சேம் ப்ராசஸை நம்ம இப்போ ஃபாலோ பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ 1/3யை 3/9 எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே 1 இங்கே 3 கிடச்சிருமா? ஸோ அதே ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுறோம். 1/9 2/9 3/9. 3/9 நம்ம என்ன எழுதலாம்? 1/3ன்னு எழுதலாம், ஏன்னா நமக்கு இருக்கிற இன்டர்வல் 0 and 1/3. ஓகேவா? அடுத்தது இங்கே அதே மாதிரி 2/3 7/9 8/9 9/9 என்ன ஆகும்? 1 ஆயிரும். நமக்கு கொடுத்துருக்க இன்டர்வல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சேம் ப்ராசஸ், நம்ம இந்த சென்ட்ரல் இருக்கிற இன்டர்வலை வந்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்தது நமக்கு எவ்வளோ டேர்ம்ஸ் கிடைக்கும்? 0,1 2/9, 1/3 2/3, 7/9 8/9, 1 இப்படி நமக்கு 4 இன்டர்வல்ஸ் கிடைக்கும். இதே ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணி கடைசியாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கான்டர் செட். இதோட பேசிக் மட்டும் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டா போதும், பேலன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வரையில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற எலமெண்ட்டை ஒரு இன்டர்வல் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். சென்டர் பார்ட் ரிமூவ் பண்ணி 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம். அந்த 2 பார்ட்டையும் சேம் ப்ராசஸில் நம்ம 3 இன்டர்வலாக பிரித்து அடுத்தடுத்த ஸ்டெப் ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ஓப்பன் இன்டர்வலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? 1/3 2/3ங்கிற ஒரு ஓப்பன் இன்டர்வலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பில் பாருங்களேன், 1/9, 2/9 அதே மாதிரி 7/9, 8/9 2 ஓப்பன் இன்டர்வலை நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரும்போது அடுத்தடுத்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் நம்ம கேன்சல் பண்ணுறோம். அது என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வருது அப்படின்னா, 2⁻r−1 அப்படின்ற ஃபார்மேட்டில் நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ 2⁻r இங்கே என்ன வரும்? 1 வரும், ஏன்னா இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இப்போ 2⁻1−1 = 2⁻0 = 1. ஒரு ஓப்பன் இன்டர்வலை நம்ம கேன்சல் பண்ணியிருக்கோம்.
அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பில் 2 பவர் ஆர் மைனஸ் 1. 2 பவர் ஆறுங்கிறது இங்கே 2, செகண்ட் ஸ்டெப்புங்கிறதுனால 2. 2 மைனஸ் 1 போட்டோம்னா 2 பவர் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோம்? 2 ஓப்பன் இன்டர்வலாக மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கான்டார் செட்டில் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வரும்போது எவ்வளோ ஓப்பன் இன்டர்வல்ஸை நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு கேட்டால் அதோட ஃபார்மேட் 2 பவர் ஆர் மைனஸ் 1. அதே மாதிரி இப்போது லென்த் பிரிச்சிருக்கோம் இல்லையா, 1/9, 2/9, 7/9, 8/9. இந்த பிரிச்சிருக்கிறதோட ஃபார்மேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா 1/3 பவர் ஆறுங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/3 பவர் 1, 1/3 பவர் அந்த ஃபார்மேட்டில் தானே இருக்குது. இப்போ பாருங்களேன், செகண்ட் ஸ்டெப்லேயும் அதே மாதிரி தான் 1/3 பவர் 2ங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டெப்பில் 1/3, 2/3, 3/3. அப்போ 1/3 பவர் ஆறுங்கிற இடத்துல 3 பவர் 1. ஸோ 1/3ங்கிற ஃபார்மேட்டில் வந்திருக்கு. அடுத்தது 1/3 ஸ்கொயர். அப்போ அது என்னன்னு வரும்? 1/9 வரும். அப்போ செகண்ட் ஸ்டெப்பில் எப்படி வந்திருக்கு? 1/9, 2/9, 3/9 இப்படி நமக்கு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, கான்டார் செட் அப்படிங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1க்கு ஈக்குவலன்ட்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா இந்த 0,1 தான் நம்ம செப்பரேட் பண்ணி எழுதுறோம். ஸோ இதில் நமக்கு கிடைக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் 0,1க்குள்ள தான் இருக்கும். அதனால தான் கான்டார் செட் வந்துட்டு க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,1 கூட ஈக்குவலன்ட்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட்டு 2 பவர் ஆர் மைனஸ் 1 ஓப்பன் இன்டர்வல்ஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருப்போம். அதுதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பவர் 0,1, 2 பவர் 0 ஈக்குவல் டு 1 ஒரு ஓப்பன் இன்டர்வலை நம்ம கேன்சல் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஸ்டெப்பில் நம்ம 2 ஓப்பன் இன்டர்வல்ஸை கேன்சல் பண்ணியிருந்தோம். அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? எவ்வளோ இன்டர்வல்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம்னா 2 பவர் ஆர் மைனஸ் 1ங்கிற இன்டர்வல்ஸை கேன்சல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லென்த் ஆஃப் ரிமூவிங் ஓப்பன் இன்டர்வல் லென்த் என்ன? 1/3 பவர் ஆர். நம்ம அந்த ஃபார்மேட் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 1/3 போட்டிருந்தோம், செகண்ட் ஸ்டெப்பில் 1/3 பவர் 2 போட்டிருந்தோம். அடுத்த ஸ்டெப் போகும்போது 1/3 பவர் 3ங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதியிருப்போம். அது சம் வரும்போது நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போட்டு பார்க்கலாம். இப்போ கான்டார் செட்டை வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியுமானா மெஷர் பண்ண முடியும். ஆனால் அது என்ன வரும்னா 0 தான் வரும். ஏன்னா அதில் இருக்கிற எல்லா இன்டர்வல்ஸையும் நம்ம பிரித்து கடைசியில் அது ரொம்ப சின்ன இன்டர்வலாக போய் முடியும். ஸோ அதனால தான் நம்ம 0ன்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். எப்பயுமே அதில் சம்ஸ் கேட்பாங்க, ஆனால் அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துருக்கு, அதனால தப்பாக எழுதிடுறீங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். லீஸ்ட் அப்பர் பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது அதை சுப்ரீமம்னு சொல்லுவோம். இப்போ வந்து பேர்லேயே நமக்கு வந்துட்டு நல்லா தெரியுது பாருங்களேன். லீஸ்ட் அப்பர் பவுண்ட், அப்பர் பவுண்டோட லீஸ்ட் நம்பர் அதுதான் சுப்ரீமம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட், லோவர் பவுண்டோட கிரேட்டஸ்ட் நம்பர். ஃபஸ்ட்டு லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம், அதாவது சுப்ரீமம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் இருக்குது, 1 2 3 4 5 அதில் நம்பர்ஸ் இருக்குது. இதோட அப்பர் பவுண்ட் என்னன்னு கேட்டால் இதோட ஹையஸ்ட் நம்பர் அண்ட் அதுக்கு அடுத்த நம்பர்ஸ் எல்லாமே வந்து இதை டாமினேட் பண்ணும். அப்போ அந்த நம்பர்ஸ் எல்லாம் தான் வந்து இதோட அப்பர் பவுண்ட். இந்த செட்டில் 6 7 இல்லையே, அதை எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம். அப்பர் பவுண்ட்னா என்ன? அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை விட அதிகமான எலமெண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த செட்டோட அப்பர் பவுண்ட் என்னென்ன அப்படின்னா அதோட ஹையஸ்ட் நம்பர் அண்ட் அதை விட அதிகமான நம்பர்ஸ் எல்லாமே இந்த செட்டோட அப்பர் பவுண்ட் தான். இந்த செட்டோட ஹையஸ்ட் நம்பர் 5 அண்ட் அதுக்கு அடுத்தடுத்த நம்பர் 5 6 7 இது எல்லாமே இதோட அப்பர் பவுண்ட்ஸ் தான். இப்போ நமக்கு கொஸ்டினில் அப்பர் பவுண்ட் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா 5 and above இன் ரியல் நம்பர்ஸில் இருக்கிற 5 அண்ட் அதுக்கு அடுத்து இருக்க எல்லா நம்பர்ஸுமே இதோட அப்பர் பவுண்ட் தான். பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட் அப்பர் பவுண்டுன்னு கேட்டிருக்காங்க. லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன? அப்பர் பவுண்டில் இருக்கிறதுலையே எது லீஸ்ட் நம்பரோ அதை தான் நம்ம எழுதணும். இப்போ அப்பர் பவுண்டுங்கிறது 5 6 7 நமக்கு போயிட்டே இருக்குது. அப்பர் பவுண்டோட லீஸ்ட் நம்பர் எது? 5. அப்போ அதுதான் இந்த செட்டோட லீஸ்ட் அப்பர் பவுண்ட். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு செட் இருக்குது, அந்த செட்டோட அப்பர் பவுண்ட்னா என்ன? அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்பர் அண்ட் அதுக்கு அடுத்தடுத்து வர நம்பர்ஸ் தான் அதோட அப்பர் பவுண்ட்.
லீஸ்ட் அப்பர் பவுண்ட்னா என்ன? அப்பர் பவுண்டில் இருக்க எல்லா நம்பர்ஸ்ல விட எது லீஸ்டான நம்பர்? 5ங்கிறது தான் அந்த செட்டோட லீஸ்டான நம்பர். அதுதான் லீஸ்ட் அப்பர் பவுண்ட். இதே கான்செப்ட் தான் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அதே செட் நம்ம எடுத்துக்கிறோம் 1 2 3 4 5ன்னு. இதோட லோவர் பவுண்ட் என்னென்ன அப்படின்னா, இதில் இருக்கிறதுலே லோவர் நம்பர் எது? 1. அப்போ 1 விட கம்மியான நம்பர்ஸ் 0 -1 -2 அப் டு -infinity வரைக்கும் இதோட லோவர் பவுண்ட் தான். ஆனால் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட். அப்போ லோவர் பவுண்டில் இருக்கிறதுலையே பெரிய நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பர் எது? 1 தான். பேலன்ஸ் எல்லாமே 1 விட சின்ன நம்பர்ஸ் இல்லையா? அப்போது கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்ட் என்ன? 1. இப்போ புரிஞ்சிச்சா இன்ஃப்ரீமம்னா என்ன, சுப்ரீமம்னா என்னன்னு? நம்ம அடுத்த டாபிக்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்யூ.